மதுராம்பிகை. நான் பெம் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு பெம் ஸ்கூலில் பெம் எஜுஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இதில் மொத்தம் 200 ப்ராஜெக்ட்ஸ் பக்கம் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். தமிழில் பாரம்பரியத்துலேருந்து ஆரம்பித்து ஹிந்தி போன்ற எல்லா மொழிகள்லையும் நம்ம இங்கே இருக்க ப்ராஜெக்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 சப்ஜெக்ட்ஸ் மேலே இங்கே ப்ராஜெக்ட்ஸில் நம்ம வச்சுருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலிருந்து கீழடி அகத்தாய்வு, அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல சேர சோழ பாண்டியரோட மன்னர் ராஜ்யத்தை பத்தின கதை எல்லாமே இங்க இருக்கு. அப்ப சயின்ஸ் பக்கம் போனோம்னா அங்க நிறைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற பல விதவிதமான சப்ஜெக்ட்ஸ்ல நாங்க வித்தியாசமா புதுசா நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது ஒரு புதுசா நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு பெம் எஜுஃபெஸ்டாவும், அது மட்டும் இல்லாம நம்மளோட கிரியேட்டிவிட்டி மொத்தத்தையும் இதில் நாங்கள் காமிச்சு ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் இதில் பங்கேற்றிருக்கோம். இப்போ நீங்க இங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கு மேல இருக்க ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பார்த்து உங்களுக்கான பொது அறிவை நீங்க கத்துக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா இது இருக்கு. மதுராம்பி. வணக்கம், நான் விஜய் கார்த்திக், பெம் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியின் முதல்வர். இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல எஜுகேஷனல் எக்ஸ்போ நடக்குது. எஜுகேஷனல் எக்ஸ்போ அப்படின்றது நார்மலாக ஒரு சயின்ஸ் மேக்ஸை மட்டும் கவர் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக தமிழ்ல இருந்து தமிழ், சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேக்ஸு, எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, அதே மாதிரி இங்கிலீஷு, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் நடத்துகிறோம். இது கம்ப்ளீட்டாக கிரேட் 1ல இருந்து கிரேட் 12 வரைக்கும் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 200 ப்ராஜெக்ட் இங்க டிஸ்பிளேல இருக்கு. இந்த 200 ப்ராஜெக்ட்டுமே எப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னாக்கா, சஸ்டைனபிள் கோல்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸுடைய சஸ்டைனபிள் கோல்ஸை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப யூனிக்கா கீழடி அகழ்வாய்வு ஆராய்ச்சி மையம் அந்த ப்ராஜெக்டையும் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மேக்ஸ்ல ஃபிபனாக்கி சீரிஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்ஸ்ல நிறைய பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ் மாடல்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு கிரேடுக்குமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துற மாதிரி நாங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஈவன் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ் கூட நாங்கள் ப்ராஜெக்ட்ஸாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமே 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் விசிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீஃப் கெஸ்டாக நம்மளுடைய திருப்பூர் மேயர் ஹானரபிள் என் தினேஷ்குமார் சார் அவர்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ்க்குமே ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸோடைய இனோவேட்டிவ் ஐடியாஸை நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம்.